எங்கள் ஊரில் எல்லாம் மேக்ஸிமம் நைட்டு இட்லி தோசை மாவு எதுவுமே இல்லை. டின்னருக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா ஒன்றா அரிசியும் பருப்பு சாப்பாடாக இருக்குங்க, இல்லாட்டி வெந்தய சாப்பாடு தாங்க செய்வாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, பட்டை ஒரு சின்ன பீஸு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு டீஸ்பூனில் 1 இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க, நிறையா போட வேண்டாங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் மட்டும் 1 போட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க, இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக. அப்படியே நீங்கள் எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க, கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ எவ்வளோ நார்மலாக வைப்பீங்களோ அந்த ரேஷியோலேயே வைங்க போதும். அடுத்து இதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுட்டு திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக 3 விசில் விடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. விசில் போனதுக்கப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க, இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. உங்கள் ஊர் சைடில் நீங்கள் வெந்தய சாப்பாடு செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.